தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் குறிப்பிட்ட மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் அபாயம் உண்மையானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவுட்லுக் ஆங்கில இதழில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தென் மாநிலங்களின் அச்சம் ஆதாரப்பூர்வமானது என்ற தலைப்பில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எழுதியுள்ள கட்டுரையை எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் நியாயமற்ற முறையில் மேற்கொள்ளப்படும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது இதுவரை இல்லாத வகையில் மக்கள் தொகையை அரசியல் ரீதியில் ஆயுதமாக்கும் செயல் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். நம் தேசத்தை கட்டமைத்த முன்னோர்கள் விருப்பப்படி பன்முகத்தன்மையினையும் கூட்டாட்சி ஒன்றியத்தையும் காக்கப் போகின்றோமா, அல்லது வெற்று பெரும்பான்மைவாதத்தின் பின்புலத்தில் இயங்கும் அதிகாரம் குவிக்கப்பட்ட ஒற்றை கலாச்சார ஆட்சிக்கு வீழப்போகிறோமா என்ற முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்தியா தற்போது உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கும் நாம் இந்தியா முழுமைக்கும் சேர்த்து குரல் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இது அரசமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற குறிக்கோளின் மீது நம்பிக்கை கொண்ட இந்தியர்களின் எதிர்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.